ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 செகண்ட் சம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 6 10 12. பி ஈக்குவல் டு 0 1 2 4 5 9. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃபு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? எக்ஸாம்ஸும் பார்த்தோம். இது எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னு முதல்ல எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஸோ இதில் ஏக்கு கொடுத்துருக்க வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு அதில் வரும். பட் நம்ம அதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏக்கு என்ன தந்துருக்காங்க நம்மளுக்கு? சாரி, 2 4 6 10 12. ஓகே, ஃபஸ்ட்டு 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் 2. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். ஸோ 2 பை 2 மைனஸ் 1. 2 பை 2 நம்மளுக்கு 1 ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. ஸோ 4 பை 2 மைனஸ் 1. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6. ஸோ 6 by 2 minus 1. 1 2 is 2, 3 2s are 6. So 3 minus 1 equal to 2. Next f of 10. So 10 by 2 minus 1. 1 2 is 2, 5 2s are 10. So 5 minus 1 equal to 4. F of 12. 12 by 2 minus 1. 1 2 is 2, 6 2s are 12. 6 minus 1 equal to 5. ஓகே, இப்போ நம்ம 5 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பியில் இருக்க ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கும். பட் என்னென்னா ஏயில் வந்து நம்மளுக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 9க்கான வேல்யூ நம்மளுக்கு வரல. ஸோ ஓகே, ஃபஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? செட் ஆஃப் ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ் கமா ஒய் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ அப்போது எக்ஸுக்கு என்ன போடும்போது நம்மளுக்கு 2 போடும்போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. ஸோ 2 கமா 0. நெக்ஸ்ட்டு 4 கமா 1, 6 கமா 2, 10 கமா 4, 12 கமா 5. ஸோ எஃப் ஈக்குவல் டு எழுதியாச்சு. செகண்ட் ஒன் டேபிள். ஸோ டேபிள் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது இப்போ என்ன? 2 4 6 10 12. ஸோ இங்கே 0 1 2 4 5. ஓகே, டேபிள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம். ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபுல்லாகவே நம்ம எழுதிக்கணும். ஸோ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 4 6 10 12. பிக்கு 0 1 2 4 5 9. ஸோ இங்கே 2க்கு 0 4 கமா 1 6 கமா 2 10 comma 4 12 comma 5. okay, fourth one graph. x axis y axis 0. ஸோ எங்கே 12 வரைக்கும் நம்மளுக்கு வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்கே 9 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 2 கமா 0. ஸோ எக்ஸில் 2 ஒயில் 0. நெக்ஸ்ட் 4 கமா 1 6 கமா 2 10 comma 4 12 comma 5
ஸோ இது வந்து ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு வரும். இதை எழுதிக்கலாம் 2,0 4,1 6,2 10,4 12,5. ஓகே, அடுத்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ f ஈக்குவல் டு 1,2 2,2 3,2 4,3 5,4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேரெக்டாகவே நம்ம வந்து இது நம்பர் தந்துட்டாங்க. இப்போ போன சம்லலாம் வந்து நம்மளுக்கு ஏபின்னு கொடுத்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம், நம்பர் வந்து கண்டுபிடிச்சோம். பட் இங்கே டேரெக்டாகவே தந்திருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் இதை வந்து போடுறது மட்டும்தான். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன டேர்ம் இருக்குதோ அதுதான் நம்ம ஏல எழுதுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. ஸோ அந்த 5 டேர்ம்ஸையும் நம்ம இதில் எழுதிக்கலாம். அடுத்து இங்கே செகண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 2. இப்போ இதில் 3லேயுமே நம்மளுக்கு 2 தான். ஸோ ஒரு 2 போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 3 4. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா 1,2. ஸோ 1,2 2,2 3,2 நெக்ஸ்ட்டு 4,3 5,4. ஓகே, ஆரோ டயக்ராம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டேபிள், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 2 3 4 5. ஸோ 1க்கு 2 2க்கு 2 3க்கு 2 4க்கு 3 5க்கு 4. Okay, third one graph. X axis, Y axis. ஸோ இதில் வந்து என்னென்னா 5 வரைக்கும் தான். ஸோ 1 2 3 4 5. இங்கே நம்ம 5 வரைக்கும் போட்டுக்கலாம். 1 2 3 ஆக்சுவலாக 4 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, கொஸ்டினில் இப்போ என்ன எடுத்துருக்காங்க 1,2. ஸோ 1,2 நெக்ஸ்ட் 2,2 3,2 4,3 5,4. ஸோ 1,2 2,2 3,2 4,3 5,4. ஓகே, well done son. Okay, thank you students, thanks for watching.